ஹாய் காய்ஸ், அமுதா மனசு சதீஷ். இன்றைக்கி நம்ம எம்டிசி கார்டு வாங்க போகிறதுக்கு நம்ம போகிறோம். நம்ம பைக்கில் தான் போகிறோம். ஓகேங்களா? ஒரு வீடியோ பாஸ் பண்ணியானா பஸ் ஸ்டாண்டுக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம போகிறோம். போகலாம். இப்போ நம்ம கிளம்பாங்கிட்ட வர போகிறோம். இதுக்கு மேலே என்ன ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு நேரம் ஃபோன் கேமரா வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் என்ன முடிஞ்ச வரை எடுத்து போடுறேன். வாங்க போகலாம். நடுவில் பேச முடியாது, ஏன்னா போலீஸ் இருப்பாங்க. வண்டி வந்து பின்னாடி வரவெல்லாம் நான் பார்க்கணும். அதனால் வந்து கொஞ்சம் தண்டை வரும். ரோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோடை மட்டும் கவனிப்போம். ஓகேங்களா? நீங்கள் முன்னே கீழம்பாக்கம் தான் போகிறேன். அந்த ஸ்டாப்பிங் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? பார்க்கலாம். ஏன்னா வண்டியில் போகும்போது வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துக்கங்க. யாரும் வந்து பின்னாடி வரவங்களே இருக்கிறது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? நானே அதனால தான் உங்களுக்கு கடைசியாக இப்போ மட்டும் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். இல்லைன்னா நான் எடுத்து தர மாட்டேன். வீடியோலாம் ட்ராவலிங் வீடியோஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஆள் இல்லாத இடம் சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும் தான் எடுப்பேன். இல்லைன்னா எடுக்கவே மாட்டேன். நல்லா ஓகேங்களா? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அந்த எம்பிசி கார்டு எப்படி கொடுக்குறாங்க கீழம்பாக்கத்தில் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கே தெரியாது கீழம்பாக்கத்தில் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. என் வீட்டு பக்கத்தில் இருக்க பெரிய பஸ் ஸ்டாண்ட் இதுதான். சரி, நம்ம போய் பார்ப்போம். நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கோம். லேட் ஆகும். சிக்னலில் இருக்கும்போது கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி ஆன் பண்ணிக்கிறேன். பஸ் ஸ்டாண்டா இல்லை உள்ளே இருந்து பஸ் ஸ்டாண்டான்னு தெரியல. எங்கே கேட்போம். அண்ணா, இந்த
கீழே பார்க்க எம்டிசி பஸ்ஸெல்லாம் நிற்கொண்டாங்களா? அது இருக்குண்ணா, இது இல்லையாண்ணா? வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்ப்போம் எங்கே கார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வண்டியை பார்க்கிங்கில் தான் போடணும்னு சொன்னானுங்க. அதனால் முதல்ல பார்க்கிங் போய்ட்டு வந்துடுவோம். வண்டி நம்பர் பிளேட் வேறு சரியில்லை. பார்க்கிங்கில் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. என்னை புக்கை பிடிச்சி எடுத்துட்டேன் நம்பர் பிளேட்டை. பார்க்கலாம். நிப்பாட்டலாமான்னு தெரியல. நிப்பாட்டலாம். நம்ம பார்க்கிங் வேணால் பார்க்கிங் தான் போயிட்டு அண்ணா ஒரு 5 நிமிஷம் டிக்கெட்டு மட்டும் வாங்க போகிறேன். இங்கே நிப்பாட்டலாம் போட்டு. D16 லிஃப்ட்டில் மேலே போனீங்கன்னா இல்லை, ஒரு 2 நிமிஷம் இந்த அதுக்கும் நிப்பாட்டிடணுமான்னு கேட்டு. அளவு அப்படிங்களா? சரி, ஓகேண்ணா. ஓகே. சரி, ஓகே. இதாங்க அது டோல் இது வண்டி பார்க்கிங்க கிளம்பணும். சாரி, கீழே பார்க்கணும். வாயில் கிளம்பணும் இருக்கும். பார்க்கிங் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்பர் உங்களுக்கு சொல்லவா? நம்பர் சொல்லவே இல்லை, ஸ்கேன் பண்ணிக்கிறியா? பேக் சைட் திருப்பவா? 9948 498 PN13 சில்லற இல்லையா? 100 இருக்குது. ஜிபே பண்ணிடுவா? அப்படி நிப்பாட்டு வா ஒரு செகண்டு. இன்னொன்று வைஃபை இல்லை, மொபைல் டேட்டா தான் இருக்கும். ஒரு செகண்ட் ஒரு
எவ்வளோப்பா 10 ரூபா தானேப்பா 10 ரூபா தானே அம்சமா போயிடுச்சு போயிடுச்சு தேங்க்ஸ்ப்பா ப்ரோ லிஃப்ட் எங்கே இருக்குது A27 சைடா ஓகே நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் டபுள் ஓகே சைடில் போடலன்னு நினைக்கிறேன் சைடில் போட்டுருவோம் ஓகே சைடில் போட்டேன் டோக்கன் எடுத்துருங்க 10 ரூபாய்க்கு இப்போ நம்ம போயிட்டு அந்த எம்டிசி கார்டு எந்த இடத்துல கொடுக்குறான்னு பார்ப்போம் ஒர்க் ஆகலை சரி ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் யூபிஐ லேட் ஆகிடுச்சு ஆனால் பட் நல்லா கோஆப்ரேட் பண்ண டென்ஷன் ஆகாமல் நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி அந்த எம்டிசி பஸ்ஸில் நிற்கலாம் அந்த இது போன போகும் போயிட்டு இந்த ரைட் எடுத்துங்க சரி ஓகே மெயின் என்ட்ரன்ஸ் போயிட்டீங்கன்னா சரி ஓகே பேட்டியர் சரி வாக்கப் டிஸ்டன்ஸ் இருக்காங்க எம்டிசி பஸ் ஸ்டாப் சரி ஓகே அந்த புதுசாக அந்த கார் கொடுக்குறான் எம்டிசி கார் கொடுக்குறானுல்ல எம்டிசி கார் அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது புதுசாக ஒரு கார்டு மாதிரி ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்கல்ல ஆமாம் சார் அது அங்கே தான் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் கீழே போடுவோம் சரி ஓகே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கான்ப்பா அப்படின்னு நான் வண்டி நிப்பாட்டி மேலே ஏறி வந்திருப்பேன் main entrance
நான் எம்டிசி கார்டு வேணும்ண்ணா. புரியலண்ணா. லோக்கல் பஸ் ஸ்டாண்டா? எங்கே இருக்கு? பக்கத்துலையா? நான் இங்கே லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் எப்படின்னா போகுது? லோக்கல் பஸ் ஸ்டாண்டு எந்த ஊர்? அது ஒரு எம்டிசி கார்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. அது கார்டு காசும் கேட்டேன். அது அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டா? வெளியே போயிட்டு ஓகே. வெளியே போயிட்டு லாஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோடு. மெயின் ரோடு போய்டுவா? ப்ரோ ஸ்மால் டவுட்டு, வெளியே போயிட்டு கேட்கணுமா இல்லை இங்கே உள்ளே இருக்கா? வெளியிலையா? அந்த பஸ் ஸ்டாண்டா? இந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்குமா அதுவா? ஓகே காய்ஸ், அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுன்றாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு எதுன்னு தெரில. ஓகே செக் பண்ணுவோம். போய் பார்க்கலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பட் நம்ம வந்து பார்க்கிங் நிப்பாட்டினது காட்டிலும் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஓகேங்களா? இப்படி பழைய பஸ் ஸ்டாண்டு இதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம வண்டி இங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு வீடியோ தான். ஓகே, இங்கே பஸ்ஸு எனக்கு இது எம்டிசி பஸ்ஸு, லோக்கல் பஸ்ஸு. இங்கே விசாரித்து பார்ப்போம். இங்கே தான் மோஸ்ட்லி இருக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்டுலாம் நீ வந்து பார்க்கிங் நிப்பாட்ட. இந்த பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்கிங் நிப்பாட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் டேரெக்டாக இது உள்ளே வாங்கிட்டு போயிடலாம். 10 ரூபா வேஸ்ட்டாக போச்சு பார்க்கிங். அந்த எம்டிசி கார்டு கொடுக்குறாங்க. எம்டிசி கார்டு கொடுக்குறாங்கல்ல, எம்டிசி கார்டு
அதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களே எம்டிசி. ஆமாம், ஓகே. காய்ஸ், இந்த ஸ்டேஷன்லாம் நீங்கள் அந்த பக்கம் போய் நீங்கள் வண்டியை நிப்பாட்ட வேணாம் சார். இப்படியே நேரடாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். எம்டிசி கார்டு இருக்காண்ணா? அது ஆமாம். எவ்வளோண்ணா? கார்டு ஃப்ரீ தான், 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேண்ணா. 100 ரூபாய் கேஷ் தான். ஓகேண்ணா. ஆதார் கார்டு லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் இருக்குதா? இருக்குண்ணா. வேணா ஓடிபி வரும், சொல்லணும். சரிதானே? ஓகேண்ணா. ஓகே கேஸ், ஃபைனலாக நம்ம வாங்கிட்டோம் எம்டிசி கார்டு. சரிங்களா? உங்களுக்கு கிளியர்னஸாக தெரியுதான்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அது இருக்குது எங்கிட்ட இருக்குது. சரிங்களா? நீங்கள் கீழம்பாக்கத்தில் வாங்குற மாதிரினா இந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போயிடாதீங்க. ஓகேங்களா? இந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ அங்கே போயிட்டு பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் பட் வேஸ்ட்டு, இங்கே தான் வந்து வாங்க முடியுது. நான் காட்டுறேன் எப்படி வரணுன்றதை. நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக இதான் காய்ஸ் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு தான். இங்கே தான் எம்டிசி கார்டு கொடுக்குறாங்க கிளம்பாக்கத்தில். நம்ம இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம போகணும். நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டோம். ஓகேங்களா? நம்ம பைக்கில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டோம். நம்ம வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்குள்ளே போனோம். ஓகேங்களா? அதில் போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கிங் கூட எதுவும் தேவையில்ல. அங்கேயும் நீ போட்டு நீங்கள் காசு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்க்யூ காய்ஸ்.